ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட கடைசி பகுதியில் அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கான். தேசத்தை தேவன் நமது கையில் ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த தேசத்தை எப்படி நமக்கு கையில் ஒப்பு கொடுப்பார் என்றால், நாம் துதிக்கும் போது நம்முடைய கையில் தேவன் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கு யூதா துதிக்கும் போது தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். யூதா என்பது துதி என்ற அர்த்தமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனை துதிக்க வேண்டும். தேவனை துதிக்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பி கர்த்தரை துதிக்கும்போது எரிகோ கோட்டை விழுந்து கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்தார்கள். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஜெபிக்கும்போது துதிக்கும்போது அவர்களுக்கு சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. எங்கெல்லாம் தேவனை துதித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை. தேசத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுத்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்று அநேக ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கிறது. அநேக ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் துதிக்க வேண்டும். யூதா கோத்திரம் எப்படி எழும்பி கர்த்தரை துதிக்கிற இடங்களில் இஸ்ரவேலர்கள் வெற்றியை கண்டார்களோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கிற இடத்துல துதிக்கிற நபர் ஒவ்வொரு நாளிலும் வாழ்க்கையில் அவர்கள் வெற்றியை காண முடியும். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். அநேக வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் பவுலும் சீலாவும் எப்படி தேவனை துதிக்கும்போது சிறைச்சாலை கதவுகள் உடைந்ததோ, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக சிறைகள், அநேக கட்டுகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் எல்லாவற்றிடமிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் துதிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்யுங்கள். தாவீது கூட அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தரை துதித்த போது அவரை தேவன் ராஜாவாக மாற்றினார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் துதிப்பீர்கள் என்றால் உயர்வையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அநேக நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் தேசத்தில் ஒரு எழுப்புதல் தேவை என்றால், அன்று யூதா எழும்பி துதித்த போது தேவன் கானான் தேசத்தை கொடுத்தது போல இந்த நாட்களில் நாம் துதிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழும்பும்போது தேவன் நம்முடைய தேசத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய இந்திய தேசத்தை நம்முடைய கரங்களில் தேவன் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யூதாவை போல எழும்பி கர்த்தரை ஆராதித்து துதித்து கொண்டே இருக்கும்போது மெய்யாகவே இந்திய தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்க முடியும். நாம் ஒவ்வொரு நாளும் துதித்து நம்முடைய தேசத்தை அவருடைய பிசாசின் பிடியிலிருந்து நமக்காக தேவன் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக யூதா எழும்பி துதித்த போது தேசத்தை நீ கையில் ஒப்பு கொடுத்தது போல இந்த நாட்களில் துதிக்கிற எங்களுக்கு இந்திய தேசத்தை, எங்கள் கிராமங்களை, எங்களுடைய ஜனங்களை நீர் ஆண்டவர் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் துதிக்கிற பிள்ளைகளாக யூதாவாக எழும்பும்படியாக நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.